ட்ரை கலர்ஸ் இருக்கு, ஒயிட் அண்ட் ரெட் இருக்கு, பர்காண்டின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்ல டார்க்கா சூப்பரா இருக்கு பாருங்க. ஃபாதர் மதர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ப்ரோ பப்பி வரும். ஹேர் குவாலிட்டி எல்லாமே ஜஸ்ட் 40 டேஸ் தான் ப்ரோ ஆகுது. 40 நாள் தான் ஆச்சா? இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஆமா, ஹெட்டுக்கு உள்ள இருக்கும் ப்ரோ. வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வரும் லைட்டா. கலர் மார்க்கிங்ஸ் கரெக்டா இருக்கணும் கண்ணு கிட்ட. மதர் ஃபீட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நம்ம பப்பீஸ் எல்லாம் கொடுக்குறது. வேக்சின் போட்டு உடனே இமிடியேட்டா எடுத்துட்டு போறாங்க. அது இமிடியேட்டா எடுத்துட்டு போறனால தான் ஸ்ட்ரெஸ், ஃபீவர் எல்லாமே வருது. சிட்ஸு, பூடல்ஸ் இது எல்லாமே போர்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், க்ரூமிங் பண்ணி கொடுக்குறோம். டோ ஸ்டெப் க்ரூமிங் பண்ணலாம் ப்ரோ. ஹேர் ஃபால் ஆகாது? ஹேர் ஃபால் ஆகாது. டெய்லி நம்ம ப்ராப்பரா ஒரு வாட்டி கோம் பண்ணிடணும் ப்ரோ. பூடல்ஸ் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு ப்ரோ. அதுல இது டாய் ப்ரோ. இது லைக் பண்றது என்ன காரணம், இந்த மாதிரி ஹேர் கர்லிங்ஸ் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு பாருங்க ப்ரோ. ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க ப்ரோ. இவங்க டால் மாதிரி தான் ப்ரோ. ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. ப்ரோ அவங்க கிட்ட ரீச் ஆகிறது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். நம்ம கொடுக்குற எல்லா பப்பீஸும் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ஹேர் வரும். பாத்தீங்கன்னா ஒரு நாட்ஸ் கூட இருக்காது, ஃபுல்லாவே ஹேர் சில்கியா ரொம்ப அப்படியே சில்கியா இருக்கு. நிறைய ஐடி பீப்பிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க ப்ரோ. ஆமா ஆமா. இந்த மாதிரி டாக்ஸ் வாங்குனீங்க அவங்க ரிலாக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும் ப்ரோ. அழகா இருக்கு ப்ரோ பாக்கும்போதே. நல்ல குட்டியா ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்க தொடுறீங்க, உங்களை ஏதாவது பண்ணதா? ஒண்ணுமே பண்றது இல்ல. ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுமாக்கா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னையில் லொகேட் ஆயிருக்க ஒரு டாய் பிரீட் கனெக்ட் தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே அபார்ட்மெண்ட்டுக்கு சூட் ஆகிற பிரீட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல குவாலிட்டியா கொடுத்துட்டு இருக்காங்க. மத்த பக்கம் கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் ரொம்பவே கம்மியா கொடுத்துட்டு இருக்காங்க. ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்க பேரு அப்படி உங்க கெனல் பேர் சொல்லிருங்க. என் பேர் கணேஷ். ஓகே. கெனல் பேர் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி பாஸ். சரிங்க ப்ரோ. எங்க கரெக்டா லொகேட் ஆயிருக்கு? கெனல் வந்து சென்னை வேளச்சேரியில் லொகேட் ஆயிருக்கு ப்ரோ. சரிங்க ப்ரோ. அப்படி தெரியலனா நம்பர் கொடுத்தறேன், கால் பண்ணி கேட்டா கரெக்டா சொல்லிருங்க. என்னென்ன பிரீட்ல டீல் பண்றீங்க ப்ரோ? நம்ம ஷிட்ஸு, பூடல்ஸ் மட்டும் நம்ம ஓன் பிரீடிங் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. சரிங்க ப்ரோ. அண்ட் நம்ம கிட்ட ஸ்டட் சர்வீஸும் இருக்கு. ஷிட்ஸு, பூடல், பீகிள் இருக்கு. அது எல்லாமே ஸ்டட் சர்வீஸ்க்கு பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஓகே. சோ நம்ம கையில இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஷிட்ஸு தான். இதுல என்னென்ன கலர்லாம் வச்சிருக்கீங்க ப்ரோ? இது எல்லாமே ட்ரை கலர்ஸ் இருக்கு, ஒயிட் அண்ட் ரெட் இருக்கு. இதெல்லாம் டார்க் பர்காண்டின்னு சொல்லுவாங்க ப்ரோ. இந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்கவே நல்ல டார்க்கா சூப்பரா இருக்கு பாருங்க. குட்டி எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு பாருங்க. ஆமா ஆமா ஆமா. எப்படி ப்ரோ இது பப்பி பார்த்து வாங்குறது? ப்ரோ ஒரு ப்ராப்பரான பப்பி எப்படி பார்த்து வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து செக் பண்ணி வாங்கணும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. நீங்க ஒரு பிரீடரை தேடி போனீங்கன்னா கண்டிப்பா பேரண்ட்ஸை பார்க்கலாம் ப்ரோ. அண்ட் ஃபாதர் மதர் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ப்ரோ பப்பி வரும். ஆமா ஆமா. பப்பி பாருங்க, ஹேர் குவாலிட்டி எல்லாமே ஜஸ்ட் 40 டேஸ் தான் ப்ரோ ஆகுது. 40 நாள் தான் ஆச்சா? 40 டேஸ் தான் ஆகுது. நீங்களே பாருங்க ஹேர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாவே ஹேர் குவாலிட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. ஃபேஸ் பஞ்ச்ல இருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும் ப்ரோ. நம்ம நிறைய வீடியோல சொல்லிருக்காங்க ஃபேஸ் பஞ்ச் பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன மாதிரி மார்க் எல்லாம் பார்த்து வாங்கணும் ப்ரோ? ஃபேஸ் பஞ்ச்ன்றது ஒண்ணுமே கிடையாது ப்ரோ. இந்த ஃபேஸ் இருக்குல்ல, ஹெட்டுக்கு உள்ள இருக்கும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. வளர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வரும் லைட்டா, அவ்வளவுதான் வரணுமே. சம்டைம்ஸ் ஒரு சிலதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு பெருசு இருக்கும். அதெல்லாம் ப்ராப்பர் ஃபேஸ் கிடையாது ப்ரோ. பஞ்ச் இருக்கணும். அண்ட் கண்ணுல பாத்தீங்கன்னா அந்த கலர் மார்க்கிங்ஸ் கரெக்டா இருக்கணும் கண்ணு கிட்ட. ஆமா. ஒரு சிலது ஒரு கண்ணுல மார்க்கிங் இருக்கும், ஒரு கண்ணுல மார்க்கிங், அதெல்லாம் மிஸ் மார்க்கிங் சொல்லுவாங்க ப்ரோ. ஓகே ஓகே. பாடி பொறுத்தவரைக்கும் கம்பேர் பண்ற ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். ஒயிட் டாமினேட் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஃபுல் மார்க்கிங் இருக்கணும்னு பிடிக்கும். இது பாத்தீங்கன்னா 3 கலர்ல இருக்கு, ஒயிட், பிரவுன், நல்லா பிளாக். ஆமா ப்ரோ. இதெல்லாம் ரெட்டிஷ் பிரவுன் சொல்லுவாங்க ப்ரோ இதெல்லாம். ஓகே ஓகே ஓகே. பார்க்கவே நல்லா சூப்பரா இருக்கு. பார்க்கும்போது எடுத்து கொஞ்சணும் அப்படியே ஓடியாய் நிறைய நல்லா ஆக்டிவா விளையாண்டே இருந்தாங்க. இதோட பிரைஸ் என்ன ரேட் வருது ப்ரோ? ப்ரோ ஷிட்ஸூஸ் பொறுத்தவரை ஸ்டார்டிங் 10,000ல இருந்து 10,000 நம்ம கிட்ட இருக்கு ப்ரோ. டிபெண்ட்ஸ் அப்பான் குவாலிட்டி தான் ப்ரோ. சர்டிபிகேட் வேணா பிரைஸ் கொஞ்சம் அடிஷனலா இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ. சரி ஓகே. அது வந்து சர்டிபிகேட்காக ப்ரோ. அண்ட் குவாலிட்டி எல்லாம் இதே பப்பி தான் இருக்கும். சரிங்க. வீட்ல வளர்க்கறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் சர்டிபிகேட் வேணாம்னு சொல்றவங்களுக்கு சர்டிபிகேட் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. ஓ நல்லா அங்கிட்டு ஓடி விளையாண்டே தான் இருப்பாங்க. நல்லா ஆக்டிவா இருக்கும் ப்ரோ. எல்லாமே ப்ராப்பரா மதர் ஃபீட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ப்ரோ நம்ம பப்பீஸ் எல்லாம் கொடுக்குறது. ஓகே ஓகே ஓகே. 40 டேஸ் மேல தான் ப்ரோ சேல் பண்றது எல்லாமே. சூப்பர் ப்ரோ. எத்தனை பப்பி இப்ப இருக்கு ப்ரோ? ப்ரோ டோட்டலா 10 பப்பீஸ் கிட்ட இருக்கு ப்ரோ. 10 பப்பீஸ் இருக்கு. இது 2 டிஃபரண்ட் மதர் ப்ரோ. சோ ஃபாதர் எல்லாம் ஒண்ணு தான், 2 டிஃபரண்ட் மதர்ஸ். ஓகே. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பாத்தீங்கன்னா 40 டேஸ் ஆயிடுச்சு. இது எல்லாமே 36 டேஸ் ஆகுது. சோ உங்களுக்கு சைஸ் பாக்கும்போது தெரியும். ஆமா ஆமா. இதெல்லாம் இன்னும் 4 டேஸ் கழிச்சு கொடுக்கலாம் ப்ரோ. இது இந்த பப்பி இதெல்லாம் இன்னும் 4 டேஸ் கழிச்சு கொடுக்கலாம் ப்ரோ. வேக்சின்லாம் போட்டு கொடுத்துருவீங்களா எப்படி ப்ரோ? வேக்சின் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்க என்னன்னா வேக்சின் போட்டு உடனே இமிடியேட்டா எடுத்துட்டு போறாங்க. அது இமிடியேட்டா எடுத்துட்டு போறனால தான் ஸ்ட்ரெஸ், ஃபீவர் எல்லாமே வருது. வேக்சின் போட்டீங்கன்னா அடுத்த 48 ஹவர்ஸ்க்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது ப்ரோ. ஒரே இடத்துல இருக்கணும். நீங்க வாங்கிட்டு போயிட்டு உங்க வீட்ல அடாப்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஒரு 5 டேஸ் கழிச்சு போட்டுக்கிட்டீங்கன்னா வேக்சின் டாக் அந்த ஃபீவர் அந்த இதெல்லாம் வராது. உங்க கூட அடாப்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ன்றதே இருக்காது ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்க டிராவல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதான் ஸ்ட்ரெஸ் ஆகும். ஆமா ஆமா ஆமா. இங்க வேற மாதிரி இருக்கும் என்விரான்மெண்ட். இப்போ வேற ஊருக்கு போனா அங்க ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் ப்ரோ. நம்ம வச்சு ஒரு வாரம் விட்டு அதுக்கு அப்புறம் கண்டிப்பா ப்ரோ. சூப்பர் ப்ரோ. ஃபுட் எல்லாம் என்ன மாதிரி கொடுக்கலாம் ப்ரோ? ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ஒரு 4 மந்த்ஸ் வரை பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட் கொடுக்கணும் ப்ரோ. ட்ரை ஃபுட், டாக் ஃபுட் கொடுக்கணும். ஓகே. என்னன்னா அதுலயே மைக்ரோன் மேக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ. நம்ம ஹோம் ஃபுட்ல ஒண்ணுனா தேடி நம்ம கொடுக்க முடியாது. கண்டிப்பா. சோ அதனால நம்ம டாக் ஃபுட்டை கொடுக்கணும் ப்ரோ. ஹாட் வாட்டர்ல சோக் பண்ணி தான் கொடுக்கணும். ராயல் கேனனா, NND நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு ப்ரோ. அதுக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே ப்ரோ. இப்போ உங்கள்ட்ட பப்பி வாங்கினா ஃபுல் மெயின்டெனன்ஸ் நீங்களே சொல்லிருவீங்க?
கொடுத்துருவீங்களா? ப்ரோ நான் வாங்கும்போது A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம் ப்ரோ. அதை மீறி உங்க டவுட் இருந்தா எனக்கு கண்டிப்பா கால் பண்ணலாம் ப்ரோ. இன்சைட் சென்னை இருக்கவங்க க்ரூமிங் போர்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அது நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க? ஆமா, டாய் பிரீட் ஷிட்ஸு பூடல்ஸ் இது எல்லாமே போர்டிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், க்ரூமிங்கும் பண்ணி கொடுக்குறீங்க. டோர் ஸ்டெப் க்ரூமிங்கும் பண்ணலாம் ப்ரோ. சூப்பர் சூப்பர் ப்ரோ. ப்ரோ ஷிட்ஸு பிரீட் வாங்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட் ப்ரோ? இப்போ ஷிட்ஸு வந்து காமன் ஆயிடுச்சு ப்ரோ நம்ம ஊர்ல. முன்னாடி எங்கேயாவது இருக்கும், இப்போ காமன் ஆயிடுச்சு. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் ஆகாது ப்ரோ. ஹேர் ஃபால் ஆகாது. டெய்லி நம்ம ப்ராப்பரா ஒரு வாட்டி கோம் பண்ணிடணும் ப்ரோ. கோம் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே லூசா டெட் ஹேர்ஸ்லாம் உங்களுக்கு கலெக்ட் ஆகி வந்துரும் ப்ரோ. சோ அதை நீங்க பண்ணிட்டாலே பெரிய மெயின்டெனன்ஸ் தான் கிடையாது ப்ரோ. சின்ன சின்ன பேசிக் க்ரூமிங்ஸ் தான் ப்ரோ நம்ம வீட்ல பண்ற மாதிரி. அது நீங்களே சொல்லிடுவீங்க? அது எல்லாமே பண்ணிடலாம் ப்ரோ. பெரிய இதுக்கு ப்ராப்பரா ரொம்ப எடுத்துட்டு போய் நீங்க செலவு பண்ணணும் அந்த மாதிரிலாம் இதுவே கிடையாது ப்ரோ. யாருக்கெல்லாம் ஷிட்ஸு சூட் ஆகும் ப்ரோ? ஷிட்ஸுன்றது எங்கனாலும் வளர்க்கலாம் ப்ரோ. அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்களுக்கு, இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு எல்லாத்துக்கும். மெயினா அபார்ட்மெண்ட் வளர்க்குறவங்களுக்கு நாய்ஸ் இருக்காது ப்ரோ. நாய்ஸ் இருக்காது மாட்டாங்க. மோஸ்டா இப்போ வளர்க்குற எல்லாருமே அபார்ட்மெண்ட் சூட்டபுளா. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வீட்டு அபார்ட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் சின்ன ஸ்பேஸா இருக்கும். அங்க நீங்க ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்னு வைங்க, உங்களால இது பண்ண பக்கத்துல எல்லாம் ஏதாவது சொல்லுவாங்க. வீட்டுக்குள்ள உங்களாலே இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஹேர் கொட்டிட்டே இருந்ததுன்னா சாப்பிடுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் நடக்காது ப்ரோ இந்த பிரீட்ஸ்ல. சோ அதனாலதான் நிறைய பேர் இப்போ அபார்ட்மெண்ட் சூட்டபுளா இருக்கவங்க வாங்குறாங்க. ஓகே 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 ப்ரோ. மேக்ஸிமம் இந்த பிரீடு யாரு பார்த்தாலுமே கண்டிப்பா வாங்கணும்னு நினைப்பீங்க ப்ரோ. இந்த பிரீட் நேம் சொல்லிருங்க ப்ரோ. இது டாய் பூடல் சொல்லுவாங்க ப்ரோ. பூடல்ஸ் நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு ப்ரோ. அதுல இது டாய் ப்ரோ. இது ஆக்சுவலா இந்த பிரீட் எல்லாரும் லைக் பண்றது என்ன காரணம், இந்த மாதிரி ஹேர் கர்லிங்ஸ் தான் ப்ரோ. சூப்பரா இருக்கு பாருங்க. ஹேர் கர்லிங் ஆதான் ப்ரோ. டிஃபரெண்டா இருக்கு, நிறைய பேர் லைக் பண்றாங்க. ஆனா இந்த பிரீட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலி ஹைப்போலனிக் பிரீட் ப்ரோ. இந்த பிரீட்னால வேற மனுஷங்களுக்கு எதுவும் ஆகாது ப்ரோ. இந்த அரிப்பு அந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாம் எதுவுமே ஆகாது ப்ரோ. அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இவங்களுக்கும் ஜீரோ ஹேர் ஃபால் ப்ரோ. ஆமா ப்ரோ. டாய் பிரீட்ஸை பொறுத்தவரையும் ஹேர் இருக்கு பிரீடுக்கு டெய்லி ஒரு வாட்டியாவது கோம் பண்ணணும் ப்ரோ. 2 days or 1 day எப்பயாவது ஒரு வாட்டியாவது கோம் பண்ணணும். கோம் பண்ணீங்கன்னா லூஸ் டெட் ஹேர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. ஹேர் ஃபால் நல்ல பிளேஃபுல்லா இருப்பாங்களா ப்ரோ? ரொம்ப ஹைப்பரா இருப்பாங்க ப்ரோ. இவங்க டால் மாதிரி தான் ப்ரோ. சத்தமே இருக்காது. ஆனா எதுவுமே இல்ல, அப்படியே ஜாலியா நம்ம எங்கனாலும் தூக்கிட்டு போலாம். ஒரு சின்ன ஹேண்டில் பாஸ்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடலாம். இது மேக்ஸிமம் ஹைட் எவ்வளவு ப்ரோ? மேக்ஸிமம் 24 சென்டிமீட்டர் வரும் ப்ரோ. 24 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் வரும் ப்ரோ. வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 3 kg உள்ள தான் ப்ரோ. டாய் எல்லாம் லாங் சைஸ் ஸ்கேலே பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் அவ்வளவுதான் ப்ரோ வரும். இவங்க ரொம்ப சின்னதா தான் இருப்பாங்க. இப்போ இது 45 days ஆயிடுச்சு ப்ரோ. 45 days. ஓகே. இவங்க எல்லாம் 45 days ஆயிடுச்சு ப்ரோ. சூப்பர் ப்ரோ. இதுக்கு என்ன மாதிரி ஃபுட் கொடுக்கலாம்? சேம் அதே மாதிரி ராயல் கனல் ப்ரோ. இந்த மாதிரி டாய் பிரீட்ஸ் பொறுத்தவரையும் நீங்க ஹேர் இருக்க பிரீடுக்குலாம் எப்படி சொல்றது, ஃபுட்டோட ஃபிளேவர்ஸ் நிறைய இருக்கும் ப்ரோ. சிக்கன், ஃபிஷ் இந்த மாதிரி. இவங்கள மாதிரி பிரீட்ஸ்க்கு நீங்க ஃபிஷ் கொடுத்தா ரொம்ப நல்லது ப்ரோ. ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். சால்மன் இதெல்லாம். நீங்க சிக்கன் கொடுத்தீங்கன்னா பாடி பில்ட் ஆகுமே தவிர ஃபிஷ்ல இருக்க ஃபாஸ்டா வளர்ற அளவுக்கு ஹேர் இருக்காது ப்ரோ. ஃபிஷ் பொறுத்தவரை நல்லா ஃபாஸ்டா ஹேர் வளரும் ப்ரோ. ஹேர் பிரீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சிக்கன், ஃபிஷ் குக் பண்றது தான் ப்ரோ. அண்ட் ட்ரை ஃபுட் 1 டைம் கொடுப்போம். 1 டைம் குக் ஃபுட் ப்ரோ. பப்பீஸ் பொறுத்தவரை எல்லாமே ட்ரை ஃபுட் தான். ஓகே. இது என்ன ரேட் கொடுக்குறீங்க ப்ரோ? இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 ல இருந்து இருக்கு. 30 ல இருந்து இருக்கு. 30 ல இருந்து இருக்கு ப்ரோ. 30 ல இருந்து 1 lakh வரை இருக்கு ப்ரோ. டிபெண்ட்ஸ் அபான் குவாலிட்டியை பொறுத்து சர்டிபிகேட். இதுல இப்ப ஷோ பண்றவங்க வாங்கணும்னா ஒரு 4 monthsல கொடுக்கலாம் ப்ரோ. ஷோ பண்றவங்களுக்குலாம் 4 மாசம். ஆமா, 4 மாசத்துல பைட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அப்புறமா கொடுக்கலாம் ப்ரோ ஷோ பண்றவங்களுக்கு. ஓகே. அதிகபட்ச சைஸே பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் தான். நல்லா சூப்பரா இருக்கு. 24 சென்டிமீட்டர். 24 பார்த்தாலே நல்லா அழகா. நம்ம ஷோஸும் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஷோ டாக் ஷோஸும் பண்றீங்க. டாக் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பூடல் இருக்கு, சோ காட்றாது. அதுக்கு அப்புறம் பார்க்கலாம்ங்களா? ஷிட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், பூடல்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். அடல்ட் பார்க்கலாம். ஆமா பார்க்கலாம். யாருக்காவது கஸ்டமர்ஸ் யாருன்னா ஷோ பண்ணணும்ன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட சொன்னா நம்ம பிரீடிங்ல ஒரு 4 months ஒரு பப்பி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஷோ பண்ணி கொடுத்துடலாம். போர்டிங் பண்ணி ட்ரைனிங் பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. ஓகே. ஒண்ணும் இல்ல ப்ரோ. இப்போ சென்னையில இருக்கவங்க டைரக்டா இங்க வந்து வாங்கிடுவாங்க. வெளியூர்ல இருக்க கஸ்டமருக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணி தரீங்க? ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. எங்க வேணாலும் அனுப்பலாம் ப்ரோ. ஓகே. இப்போ லைவ் பெட்டுங்கறனால வாங்குறதுக்கு பயப்படுவாங்க. போற உள்ள ஏதா ஆயிருமோ ப்ரோ. அவங்க கிட்ட ரீச் ஆவறது ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க தான். என்னோட பொறுப்பு தான் ப்ரோ. ஏன்னா நம்ம இத்தனை வருஷமா நான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கனால அந்த ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது ப்ரோ. சேஃபா போய்டும் ப்ரோ. இப்போ உங்கள்ட்ட பப்பீஸ் வாங்குறாங்கல? ஆமா ப்ரோ. அவங்க என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் சொல்றாங்க ப்ரோ? நம்ம கிட்ட பப்பீஸ் வாங்குறவங்க நிறைய பேர் ரெஃபர் பண்றாங்க ப்ரோ. அடுத்து அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் ரெஃபர் பண்ணுவாங்க. என்ன காரணம்னா குவாலிட்டி தான் ப்ரோ. மேட்டரே கிடையாது. அண்ட் பிரைசிங்கும் ரொம்ப பெஸ்டா இருக்கும் ப்ரோ. நம்ம கிட்ட பிரைஸ் பெஸ்டா இருக்கும். பெஸ்டா குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி பிரைஸ். குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி ஷோ குவாலிட்டி பப்பீஸ் நீங்க இந்த பிரைஸ்ல வாங்குறது ரொம்ப ரீசனபிள் பிரைஸ் ப்ரோ. அடங்காம அங்கட்டு இங்கட்டு ஓடிட்டே இருக்கும். ஆமா ப்ரோ. நம்மளோட சர்வீசஸ் கஸ்டமர்ஸ் லைக் பண்றாங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. க்ரூமிங்கா இருக்கட்டும், நம்ம எப்ப கால் பண்ணாலும் எந்த ஒரு டவுட்னாலும் கிளியர் பண்ணிடலாம். பண்ணிடலாம். சோ அதுதான் அவங்க லைக் பண்றாங்களே. சூப்பர் ப்ரோ. நெக்ஸ்ட் அடல்ட் பார்த்தலாங்களா? கண்டிப்பா.
பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க, நல்ல ஹேர்லாம் வச்சு புசு புசுன்னு. ப்ரோ இதுக்கு எவ்வளவு மந்த் ஆகுது ப்ரோ? 8 months ஆகுது ப்ரோ. 8 மந்த் ஆகுதா? வேற லெவல்ல இருக்கு பாருங்க. நல்லா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமா வீடியோ சீவிட்டே இருந்தோம், இருந்தாலும் காத்து வந்து அப்படியே கலஞ்சிருது. ஃபுல்லா ஹேர் மெயின்டைன் பண்ணனும் ப்ரோ. நம்ம கொடுக்குற எல்லா பப்பீஸும் மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி ஹேர் வரும் ப்ரோ. ஓ மெயின்டைன் பண்ணி இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணா இந்த மாதிரி இது எப்படி ப்ரோ அது கரெக்ட்டா மெயின்டைன் பண்றது? ப்ரோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ப்ராப்பரா 2 days ஒன்ஸ் அது கோம் பண்ணனும் ப்ரோ. சரிங்க ப்ரோ. அண்ட் ஷாம்பூஸ் நல்ல ஷாம்பூஸ் யூஸ் பண்ணனும் ப்ரோ. அண்ட் பாத்தீங்கன்னா ஃபுட் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிஷ் கண்டென்ட்ல ஃபுட் கொடுத்தீங்கன்னா ஹேர் growth நல்லா இருக்கும். ஸ்கின் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் வராது ப்ரோ. ஓகே. மெயினா 15 days ஒன்ஸ் பாத்திங் பண்ணனும் ப்ரோ. நல்ல ஷாம்பு போட்டு ப்ளோ பண்ணனும். ட்ரையா இல்லாம ட்ரையா ஆக்கிடணும் ஸ்கின் ஃபுல்லாவே. எங்கயாவது ஈரமா இருந்ததுன்னா அந்த ஸ்கின் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்துச்சுன்னா ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே கட்டி கட்டியா ஆயிரும். ஆமா ஆமா. அது கரெக்ட்டா பாத்து நாட்ஸ் ஆகாம நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாட்ஸ் கூட இருக்காது. ஃபுல்லாவே ஹேர் சில்கியா ரொம்ப அப்படியே சில்கியா இருக்கு பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஆமா ப்ரோ. இது எல்லாமே நம்ம குட்டில இருந்து வளர்க்கறது தான் ப்ரோ இதெல்லாம். ஓகே. ஏதோ ஒரு மேட் மாதிரி இருக்கு, கீழ வீட்டுக்கு முன்னாடி மேட் மாதிரி இருக்கு அப்படியே. இது மேல் தான ப்ரோ? ஆமா ப்ரோ மேல் தான் ப்ரோ. ஸ்டட்டுக்கெல்லாம் எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ. நமக்கு ஸ்டட் மேல்ஸ் 3 மேல் இருக்குது ப்ரோ. ஓகே. ட்ரை கலர்ஸ் 2 இருக்கு, Black ஒன்னு இருக்கு, ஜெட் Black ஒன்னு இருக்கு ப்ரோ. சரிங்க. எப்படி ப்ரோ கேஷ் டர்ம்ஸா இல்ல ப்ரோ பப்பி டர்ம்ஸ் பண்றோம், கேஷ் டர்ம்ஸ் பண்றோம். இன்சைட் சென்னை உள்ள இருக்கவங்க பப்பி டர்ம்ஸ் பண்றோம் ப்ரோ. சரிங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட்க்கும் கேஷ் டர்ம்ஸ் பண்றோம். அண்ட் இன்சைட் சென்னைக்கும் கேஷ் டர்ம்ஸும் பண்ணி தந்துட்டு இருக்கோம் ப்ரோ. இது என்னென்ன கலர் எல்லாம் அவேலபிளா இருக்குன்னு சொன்னீங்க ப்ரோ? ட்ரை கலர்ஸ் இருக்கு ப்ரோ. ட்ரை கலர் டார்க் இருக்கு, லைட் இருக்கு, அண்ட் Black இருக்கு. Black இருக்கு, ஜெட் Black இருக்கு. ஓ சூப்பரா இருக்கும். Blackல பாக்க Blackல நிறைய பேர் விரும்பி இப்ப நிறைய பேர் இது பண்றாங்க ப்ரோ. இவெல்லாம் இன்னொரு 5 monthsல ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரோ. செட் பண்ணலாம். அதுக்கு தான் ப்ரோ நான் வச்சிருக்கேன். அண்ட் ஷோ பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் ப்ரோ. பயங்கர ஆக்டிவ் சூப்பரா இருக்கும். அண்ட் பூடல்ஸும் நம்ம கிட்ட செட் பண்ணலாம் ப்ரோ. பூடல்ஸ் அடல்ட் பார்த்தலாங்களா? பார்த்தலாம் ப்ரோ. ப்ரோ டாய் பூடல்லே பாத்தீங்கன்னா இது அடல்ட்டுங்களா ப்ரோ? இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 11 months ஆகுது ப்ரோ. 11 months ஃபீமேல். இது ஆக்சுவலா இப்ப கரண்டா ஷோ பண்ணிட்டு இருக்க ஃபீமேல் ப்ரோ. சரி சரிங்க ப்ரோ. இன்னும் ஷோ டைம்ல இன்னும் கொஞ்சம் க்ரூம் பண்ணுவோம். இது ஹைட் எவ்வளவுதான் ப்ரோ? ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. ஹைட் ரொம்ப சின்னதா இவரும் ஒரு ஜானோட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். weight பாத்தீங்கன்னா இப்போதான் ஒரு 2 kg கிட்ட இருப்பா ப்ரோ. அவ்வளவுதான். ஆக்சுவலா 2 kg தான் இருப்பா. நல்ல ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து நல்ல பீஸ்ஃபுல்லா நீட்டா இருக்கும். கண்டிப்பா ப்ரோ. இப்போ நிறைய ஐடி பீப்பிள்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருப்பாங்க ப்ரோ. இந்த மாதிரி டாக்ஸ் வாங்குனீங்க அவங்க ரிலாக்ஸ் பண்றது கரெக்டா இருக்கும் ப்ரோ. பிளேஃபுல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் பெரிய பிரீட் போனீங்கன்னா அதை வாக்கிங் எடுத்துட்டு அது உங்களுக்கு ஒரு பெரிய வேலை ப்ரோ. அது பெரிய கண்டிப்பா கண்டிப்பா. இதை பொறுத்தவரை அப்படி இல்ல, வந்தமா ஜாலியா விளையாடிட்டு நம்ம பெரிய ஹாலே உங்களுக்கு பிளே கிரவுண்ட் மாதிரி தான் ப்ரோ. அதே ரொம்ப பெருசா தான் ப்ரோ. அழகா இருக்கு ப்ரோ பாக்கும்போதே. நல்ல குட்டியா ஃப்ரெண்ட்லி. இப்போ நீங்க தொடுறீங்க உங்களை ஏதாவது பண்ணா ஒண்ணுமே பண்றது இல்ல. ஆனா அதே மாதிரி விளையாட விட்டா நல்லா ஹைப்பர் ஆக்டிவ் ஆயிடுவாங்க. விளையாட விட்டா ரொம்ப ஹைப்பரா விளையாடுவாங்க ப்ரோ. நீங்க பால் எல்லாம் கொடுத்துட்டீங்க இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஆரம்பிச்சோம்னா கம்மியா. ஆமா அவ்வளவுதான். பாருங்க நான் கை வச்சிருக்கேன், நவர கூட இல்ல. இப்போ ஷோ டாக்ஸ் பொறுத்தவரை ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவோம் ப்ரோ. கண்டிப்பா ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பண்ணா இப்போ ரிங்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பரா எப்படி சொல்றது, மத்த டாக்ஸ்ல போய் விளையாடுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஒரு கமாண்ட் கொடுத்தோம்னா அது நவராது. ஷோ டாக்ஸ் பொறுத்தவரை அது ஒபீடியன்ட் ரொம்ப இருக்கும் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ. ட்ரைனிங் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டாக் வாங்குறாங்க, வாங்கிட்டு ஒரு 4 months 3 monthsல வந்து வீட்லயே நம்ம ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. வீட்லயே இருந்து டாய் பிட்ஸ் பொறுத்தவரை நம்ம வீட்லயே ட்ரெயின் பண்ணலாம் ப்ரோ. என்னதான் நீங்க ட்ரெயினர் வச்சு பண்ணாலும் அது பெருசா உங்களை இது பண்ணாது. அதுக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே ட்ரெயின் பண்ணலாம். உங்க கூட ட்ரைனிங் ஆயிடும் ப்ரோ. அது ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்லாம் சிட் ஸ்டாண்ட் நோ அதெல்லாம் நீங்க வீட்லயே பண்ணலாம் இது. ஓகே. வேற என்ன ப்ரோ இந்த பிரீடுக்கு சொல்லணும்னா ஏதாவது ப்ரோ? இந்த பிரீட் அத சொல்ற, இந்த பிரீட்ல ஹேர் ஃபால் இருக்காது ப்ரோ. அண்ட் எல்லா ஃபுட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எல்லாத்துக்குமே நல்ல ஃபுட் யூஸ் பண்ணனும் ப்ரோ. அப்பதான் ஹேர் வரும் ப்ரோ. நீங்க நார்மலா நம்ம ஹோம் ஃபுட்லாம் பெருசா சத்து இருக்காது ப்ரோ. ஆமா ஆமா. தயிர் சாப்பாடுலாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வச்சா சத்து இருக்காது. டாக் ஃபுட் 1 time ஆவது கொடுக்கணும் ப்ரோ. அதுல மைக்ரோ மேக்ரோநியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்கும். அண்ட் எக் கொடுக்கலாம், சிக்கன் கொடுக்கலாம். என்னதான் இப்போ சிக்கன் கொடுக்க முடியாத இருக்கவங்க ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோ அது வந்து ஈக்குவலான பேலன்ஸ் டயட் இருக்கு. சோ அதனால நீங்க அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் ப்ரோ. நான்வெஜ் தான் கொடுத்து வளர்க்கணும்னா இல்ல ப்ரோ, வெஜ்ஜிலே வளர்க்கலாம் ப்ரோ. ஓகே. அது நம்ம என்ன கொடுக்குறோம்ன்றத பொறுத்து தான் ப்ரோ. வெஜ்ல எல்லா டீடைலுமே நீங்க கேட்டீங்கன்னா தாராளமா கால் பண்ணலாம், எப்பனாலும் கால் பண்ணலாம். மேக்ஸிமம் எல்லாமே கவர் பண்ணி முடிச்சாச்சு. உங்க கஸ்டமருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ப்ரோ கஸ்டமர்ஸ் பொறுத்தவரையும் வாங்குறதுக்கு நல்லா வீட்ல எல்லாரையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஓகே அப்படின்னா மட்டும் எடுத்துக்கோங்க ப்ரோ பப்பீஸ். ஏன்னா இது வந்து ஒரு நம்மளோட ஒரு 15 years டிராவல் பண்ண கண்டிப்பா ஒரு இது. சோ அதனால ஒரு பர்சன் மாதிரி கூட டாய் மாதிரி நம்ம வாங்க கூடாது ப்ரோ. வாங்கிட்டு வேணா எடுத்துட்டு போய் விட்டுறது அந்த மாதிரி இருக்க கூடாது. ஒன்ஸ் நம்ம கூட அடாப்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க இதுதான் நம்ம வீடுன்னு சொல்லி ஒரு 3 நாள் பழகிட்டாலே அதுக்கப்புறம் அவங்க வேற இடத்துக்கு போனா ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க ப்ரோ. சோ மாறிட்டே இருந்தா இப்ப என்கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு போய் அவங்ககிட்ட இருந்து இங்க மாறிட்டே இருந்தா கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அது வீட்ல எல்லாம் டிசைட் பண்ணிட்டு கண்டிப்பா வாங்குறது நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் ப்ரோ. வேற என்ன டவுட்னாலும் கான்டாக்ட் எந்த டவுட்னாலும் எப்பனாலும் கால் பண்ணலாம் ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க் யூ ப்ரோ. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.